Hi guys, this is your channel. Welcome to Tamil Manva. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் ஹவுஸ் சாப்டர் 107 to 109 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகின்னு பார்த்தீங்கன்னா ஹாபின்ட்டு அந்த லாஸ்ட் டெக்னிக் கற்றுக்கலாம் பார்ப்பான், பட் வீடியோ அன்அவைலபிளாக இருக்கும். ஸோ என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பான். ரேண்டமாக கோயல்கிட்ட லேப்டாப் வாங்கி போகும்போது அந்த கோழிமண்டி வீடியோ பார்த்து ஷாக் ஆயிடுவான். ஆவி கையில் கோயல்கிட்ட கேட்பான் அந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ண சொல்லி, பட் கோயல் சென்ட் பண்ண மாட்டா. லோகன் வேறன்ட்டு கிம் கூட உனக்கு ஃபைட் பண்ண சொல்லுவான். அப்போதான் உனக்கு லாஸ்ட் ஃபைனல் டெக்னிக் சொல்லி தரதான் சொல்லியிருப்பானா. இவன் என்ன பண்ண தெரியாம யோசிச்சுட்டு இருப்பான். கடைசியில் அந்த ஃபைட்டுக்கு போயிடுவா. கோயலும் வீடியோ சென்ட் பண்ணியிருப்பா. இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஜாக்சனும் சுமோவினும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜாக்சன் கேட்பான், நான் பாபிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, ஜெயிச்சிருவான், நல்லா அப்சைட் இருப்பானா. அதுக்கு சுமோவின சொல்லுவான், இல்லை நம்ம மட்டும் கரெக்டான டைம் அப்போ ஃபைட் நிப்பாட்டாட்டி கண்டிப்பா அந்த மேட்ச்ல கிங் வந்து வின் ஆயிடுவான். வின்னர் மட்டும் இல்லை, நம்ம பாபியை பார்க்கறதே டவுட், அந்த மாதிரி அடிச்சிருவான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ டைவான் சொல்லுவான், இல்லை நான் ஆல்ரெடி கிம் கூட ஃபைட் பண்ணிக்கிறேன். கிம் பார்க்கற மோட மாதிரி இருப்பான், ஆனா ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். கண்டிப்பா அவன் அந்த அளவுக்கு அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மேட்ச் போகாதுன்னு நம்புறேன் நானு. சரி பார்க்கலாம் சொல்லுவான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லோகன் கத்திட்டு இருப்பான், மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டும் ஆபி பஞ்ச் பண்ணுவான், பட் கிம் நகரவே மாட்டான். அந்த பஞ்ச் ஸ்ட்ரைட்டா ஃபேஸ்லயே வாங்கிடுவான். இதப்போ ஜாக்சன் சூழலாம் ஷாக் ஆயிடுவாங்க. ஜாக்சன் தான் கத்த ஆரம்பிச்சிடுவான், ஐயா ஃபர்ஸ்ட் ஷாட் நம்ம பையன் அடிச்சிட்டான் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அதுக்குன்ட்டு டைவான் சொல்லுவான், நான் சொல்லல கிம் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்டா, அவர் ஃப்ரெண்ட் அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பாத்தீங்கன்னா ஆபி சாரி கேட்டுப்பான். சாரி எனக்கு தெரியும், நீ ரெடின்னு நினைச்சிட்டேன் சொல்லிட்டு இருப்பான் ஆபி. கிம் இப்போ ரெடி ஆயிட்டு சரி அப்போ கண்டினியூ பண்ணலாம் சொல்லுவான். அதே மாதிரி ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். ஆபி போற பஞ்ச் எல்லாம் ஈஸியா நகர்ந்துட்டு இருப்பான், பட் அட்டாக்கே அவனும் பண்ண மாட்டான். இதை பாரு நம்ம டைவான் சொல்லுவான், ரெண்டு பேருமே கைண்ட் ஹார்ட்டட் பர்சனு. கிம்முக்கு வந்து ஆபி தோக்கடிக்கணும் வெறியும் கிடையாது, ஆபி மேல அவன் கோபம் இல்லை. ஸோ எப்படி இவன் அடிப்பான் அவனை? ஆபிக்கும் அவன் மேல முன்கோபம் எதுவும் இல்லை. ஸோ ஆபி அவனை அவ்வளவு சீக்கிரம் அது பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இது ஃபைட்டிங்கே இல்லை, இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் பண்ணும் பொட்டன்சியலே இல்லாம ஆயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாதாரண மிமிக் மேட்ச் மாதிரி தான் இருக்கு. ரெண்டு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனும் ஆப்போசிட் ஏட்டா கூட சொல்லி சண்டை கட்டிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே அனோயிங்கா இருக்குல்ல. அப்படி லோகன் பார்த்து கேட்பான். லோகன் அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு கத்திட்டு இருப்பான், டே ஒழுங்கா சண்டையை கட்டுங்கடா, ஏன்டாலே வெளியேற்றுறீங்க அப்படின்னு. வழக்கு போல ஆபி என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா, பஞ்ச் மிஸ் ஆயிட்டோம், அவன் ஃபேவரட் மூவான காப் கிக் பண்ணுவான். பட் கிம் என்ன பண்ணுவானா, காப் கிக்க வந்து அவன் காப் கிட்டே கொண்டு போக விட மாட்டான், ஃப்ரண்ட்லயே லாக் பண்ணிடுவான் காப் கிக்க. வழக்கு போலதான் ஆபின்ட்டு காப் கிக்கு அப்புறம் ஜாப் ஒன்று வீசுவான். பட் அதையும் கிம் அசால்ட்டா டேக்கிள் ஆயிடுவான். இப்போ கிம் நினைச்சு பார்ப்பான், நான் எதுக்கு அவன் கூட சண்டை கட்டுறேன், எல்லாம் பொம்மிக்காக தான். ஒருவேளை இந்த ஃபைட் நான் ஜெயிச்சிட்டா பொம்மி எனக்கு கிடைச்சிருவாளா, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, இல்லை இந்த ஃபைட் எனக்கு யூஸ்லெஸ்ஸான ஃபைட்டா சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்ப ஆபிட்ட ஃபேஸ்லயே பஞ்ச் வாங்குவான் யோசிச்சுட்டு. ஏன்னா அவங்க சண்டை கட்டணும் மூடே இல்லை கிம்முக்கு. இப்போ கிம்மோட சைல்ட்ஹுட்டா காட்டுவாங்க. சின்ன வயசுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, கிம்முக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், கார் ஆக்சிடென்ட். அதுல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துருப்பாங்க. இவன் லோன்லியா இருப்பான். இவங்க பாக்குறதுல பிளாக் அண்ட் ஒயிட்டாவே தெரியும் உன் கண்ணுக்கு. இவன் ஹாஸ்பிட்டல் விட்டோன்னே வந்துட்டோன்னே நேரான்ட்டு உங்க அம்மாவோட ரிலேட்டிவ் ஹவுஸ்க்கு தான் போவான். அங்கதான் இவங்க பைக்கர் கேங் சேனை பார்ப்பான். அந்த பையன் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பான், அம்மா அவன் போடுக்கு துணி நல்லா இருக்காங்க, அவன் ட்ரெஸ் வேணும் சொல்லிட்டு இருப்பானா. இவங்க அம்மா வாக்கிம்ஸ் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவானா, ட்ரெஸ்ஸை கட்டி அந்த பையனுக்கு தந்துருவாங்க. நல்லா லக்ஸுரியஸா வாழ்ந்த பையன் திடீர்னு இப்படின்ட்டு சவைவுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும் உனக்கு. கையில அந்த பையன் போட்டு உனக்கு புள்ளி பண்ணிட்டே இருப்பான். அவன் என்ன புள்ளி பண்ணா அவன் திருப்பி கூட அடிக்க மாட்டான், ஏன்னா அவன் சவையாருக்கு வேற வழியே இல்லை, இவங்க வீட்டுல தான் இருந்தாகணும்னு இவங்க ஆயிப்போச்சு. அந்த டைம் அப்போ ஸ்கூல்ல இவனை புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒருத்தவங்க வந்து பேக் கிக் பண்ணிடுவாங்க அந்த புள்ளிய. யாராவது பேக் கிக் பண்ணான்னு பார்த்தா நம்ம சைல்ட்ஹுட் பொம்மி தான் பண்ணிருப்பா. பொம்மியை பார்த்தா பைக்கர் கேங் பையங்கள்லாம் ஓடிடுவாங்க. கையில பொம்மின்ட்டு கிம்மை கூட்டிட்டு போவான். என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தேன், கிம்ஸை கூட்டிட்டு போவானா. கிம் வந்து பொம்மி கூட 6 வருஷம் அந்த ஸ்கூல் தான் படிச்சிருப்பான். அவன் இருந்த வாழ்க்கையில பொம்மி தான் வந்து ஒரு ரே ஆஃப் லைட்டா இருந்தா. அந்த 6 வருஷத்துல கிம் வந்து பொம்மியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டே இருந்திருப்பான். அப்போ ஒரு நாள்ட்டு பொம்மின்ட்டு வேற ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப கிம் கேட்பான், உண்மையா நீ போறியா வேற ஸ்கூல் கேட்டோன்னே, ஆமா நான் போறேன், ஆனா எனக்கு போறதுமே ஒரு ப்ராமிஸ் பண்ண நீ என்னன்னா, சரி உன் வாழ்க்கையை ஃபுல்லஸ்டா வாழ்வேன்னு சொல்லு. அப்ப கிம் கேட்பான், நீ என்ன பண்ண போற, நானே என் வாழ்க்கையை ஃபுல்லஸ்டா வாழ போறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவானா. சரி அப்ப நானும் அதே பண்றேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பிரிஞ்சு வேற ஒரு பார்த்து போயிருப்பாங்க. கிம்ன்ட்டு அந்த ஒர்க்கிங் வேலை லோடிங் வேலை எல்லாம் பார்த்து கடைசியில் பைக்கர் கேங் சொல்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு சவை ஆயிட்டு இருப்பான் பேசிக்கா. அந்த டைம் அப்போதான் நம்ம டைவானுக்கு ஃபைட் பண்ணி தோத்துருப்பான். கையில கண் முழிச்சு திரும்ப பைக்கர் கேங் போய் பார்ப்பான். பட் இவனை சேர்த்திக்க மாட்டான். அவனும் சொல்லியிருப்பான், நீ டைவான் தோக்கச்சுதான் கேங்ல இருக்குன்னு சொன்னேன், நீ அவன்கிட்ட தோத்துட்ட, இனிமே கேங் பக்கமே வராசு தோத்திட்டு இருப்பான். திரும்பவும் லோன்லி சவைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியாம புலம்பி போயிட்டு இருப்பானா. அந்த டைப்பும் திரும்பவும் வாழ்க்கையில ஒளிவட்ட வரும். யான்னு பாத்தீங்கன்னா பொம்மி தான். 9 வருஷம் கழிச்சு பார்த்திருப்பான். பொம்மியை பார்த்த கையோட நேரா போய் லோகன்ட்ட தான் போய் நின்று இருப்பான். இந்த மாதிரி தயவுசெய்து ஃபைட்டிங் சொல்லித்தாங்க, என் லைஃப் நான் ஃபுல்லஸ்டா வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி, அதுக்கு கண்டிப்பா அது தேவை எனக்கு அப்படி சொல்லுவானா.
குளோகரன்ட்டு ஏன் இந்த ஃபைட்டிங் எடுத்துக்கிற அப்படி கேட்பானா, எனக்கு வேற எதுவும் தெரியாது, திரும்ப என் லைட்டு கிட்ட நான் வந்து ப்ரௌடா நிக்கணும் அப்படி சொல்லியிருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டை தான் கட்டுவாங்க. ப்ரெசென்ட் லாபி பஞ்ச் பண்ணியிருப்பானா, இன்னும் யோசிச்சுதான் இருப்பேன் என்ன பண்ணாருன்னு. இப்போ உங்க கூட இவனை அடிச்சு நான் என்ன பண்ண போறேன், இதுல என்ன நல்லது நடக்க போகுது எனக்கு. இவன் பொம்மையை லவ் பண்றான், பொம்மி இவனை லவ் பண்ணுது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகணும், ஏன் என் லைட்டை எடுத்து போகணும்னு பாக்குறான். இந்த சண்டை வேண்டாம் விட்டுட்டு போயிட்டா இல்ல இந்த சண்டை நிப்பாட்டிட்டா அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். லோகன் பாத்தீங்கன்னா கடுப்புல கத்திட்டு இருப்பான், டே கிம் அட்றான் கத்திட்டு இருப்பான். ஏன்னு கத்திட்டு டொக்குன்னு ஆபி வயிற்றோட பஞ்ச் பண்ணிடுவான் கிம்மு. இன்னும் முடியல, நான் பொம்மையை விட்டு போக மாட்டேன், நீ பொம்மை வாழ்க்கைக்கு வரக்கு முன்னாடியே என் பொம்மையை நல்லா தெரியும், நீ அவளை லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த இதுப்பு நான் விட்டுட்டுலாம் போக முடியாது, ஐ லைக் பொம்மைஸை கத்திட்டு இருப்பான். இதை பார்த்தா டைவானுக்கு தெரிஞ்சிருக்கும், பொம்மையாலதான் ஆபியை ஃபைட் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கான் பார்த்துட்டு இருப்பான். ஆனா ஆபி அந்த ஒரு பஞ்ச்லயே தலையிலேயே ஊந்துருவான் வயிற்ற பிடிச்சிட்டு. இந்த சீனோட தான் கிம்மோட பஞ்ச் பவரை ரிவீல் பண்றாங்க கைஸ். கிம் சொல்லலாம், அந்த மாதிரி பொம்மி தான் எனக்கு எல்லாமே, எனக்கு பொம்மி விட்டா யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை இந்த அளவுக்கு, அவதான் என் வாழ்க்கையின் ஒளியே, உனக்கு சண்டை கட்டுறதுக்கான அவதான் ஆபி சாரி, ஆனா ஒன்னோட அதிகமா பொம்மி எனக்கு தான் ஆபி பிடிக்கும், ஆனா அந்த மேட்ச் நீ ஜெயிச்சிட்டனா நான் பொம்மியை விட்டுட்டு போயிடுறேன், ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நீ பொம்மையை விட்டு போயிடணும் ஆபி. ஸோ அழுக ஆரம்பிச்சிருவான் கிம்மு. இது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு, ஏன்டா பார்க்க மோட மாதிரி இருந்தேன் ஆனா இப்படி இருக்கியடா அப்படின்னு இருக்கும். இப்போ லோகன் பார்ப்பான், அப்பாடா ஒரு வழியா சீரியஸ் ஆயிட்டான் ஃபைட்டுக்கு, இனிமேதான் ட்ரூ ஃபைட் ஆரம்பிக்கும். ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான நோட்டு, இவன் வேற கண்ணிலேயே அடி வாங்கிட்டான், அந்த பஞ்ச் ஒன்றும் சாதா பஞ்ச் இல்லை, அவன் கண்ணில் ப்ளீடிங்கா வந்துட்டு இருக்கு. சரி இந்த ஃபைட்டு பண்ணா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், இந்த மாதிரி ஆப்போனன்ட் அவன் பார்த்துக்க மாட்டானே, யாருக்கு தெரியும் ஆபி இந்த மாதிரி பஞ்ச் அவன் மேல பண்ணுவான்னு. ஆனா ஃபைட்ல ரத்த வர பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையான கைஸ் இந்த லோகன் வந்து வேற மாதிரி இருக்கான், ஃபைட்லயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இப்ப ஆபி பேசுவான் கிம்ம பார்த்து, எனக்கு புரியுது கிம் உன் நிலைமை எப்படி இருக்குன்னு, நான் ஒன்றும் நல்லா ரிச்சா இருந்தவன்லாம் இல்லை, உன் நிலைமை தான் எனக்கும், நானும் ஒன்ன மாதிரி தான் வாழ்ந்து வந்தேன், ஆனா நான் பொம்மிக்கா இங்க ஃபைட் பண்ண வரல, நான் ஃபைட் பண்ண வந்ததே வேற ஒரு ரீசனுக்காக தான். நம்ம ஜூனோட கடைசி ஆசை சாகு மாதிரி பேசிப்பான்ல, நினைச்சு பார்த்துருப்பான். ஸோ ரெண்டு பேருமே வேற வேற ரீசனுக்காக தான் ஃபைட் பண்ணிக்கிறாங்க இங்க. ஆபி சீரியஸ் ஆயிடுவான். ஆபி சொல்லுவான், சரி ரெண்டு பேர்த்த சோகத்தை விட்டு வா சண்டை கட்டலாம் அப்படி சொல்லி ஆபி ரெடி ஆயிடுவான். கிம் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் பண்ணுவான் பார்க்கணும். கிம் சீரியஸா ஃபைட்டிங் முடிக்க வந்துவான், திரும்ப வயிற்றுலயே ஒரு பஞ்ச் விடுவான் பாருங்க. ஆபியால் அதை வந்து டேக்கிளே பண்ண முடியாது, பிளாக் தான் பண்ண முடியும், பட் அப்பவும் ப்ரேஸ் பண்ணி உன்னை பஞ்ச் பண்ணிருக்கோம் வயிற்றுலயே. ஆபியால் யோசிச்சுட்டு இருப்பான், என்ன உன்னை நான் டேக்கிளே பண்ண முடியல, எனக்கு ஒரே வழிதான் இருக்கு சொல்லிட்டு வழக்கு போலன்ட்டு ஓடிடுவான் சைடு ஜம்ப் பண்ணி. ஆபி ரீசெண்டா நல்லா ஃபைட் பண்ணி டெக்னிக்கலா டெவலப் பண்ணிருப்பான், பட் ஸ்டில் ப்ரோ ஃபைட்டர் அவனை ஜெயிக்க முடிய மாட்டேங்குது, கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இது வந்து அவன் டைவான் கூட ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணிருப்பான்ல, அதை வந்து உனக்கு ரிமெம்பர் பண்ணும். ஆனா அப்போ கூட ஹியூமன் கூட ஃபைட் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ கிம் அவன் பார்க்கும்போது ஒரு பெரிய செவருக்கு மாதிரி இவனுக்கு குட்டியா நிக்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ் அதான். சுமோவியம் பார்த்துட்டு இருப்பான், இதான் கரெக்டான டைம், ரொம்ப மோசமா போறதுக்குள்ள போய் தடுத்துடணும், புரியுதா டைவான் சரி பேசிட்டு இருப்பான். அது டைவான்ட்டு தடுத்துருவான், வெயிட் பண்ணு நம்ம ஃபைட்டை ஸ்டாப் பண்ண வேண்டாம், ஆபி ஏதோ புதுசா டெக்னிக் கண்டுபிடிப்பான், நீ கிம்மோட கண்ணை பாரு, அவன் கண்ணுல இருந்து ப்ளீடிங்கா வந்துட்டு இருக்கு, அவனுக்கு இந்த சைடு பாக்குறதுக்கே கஷ்டப்படுவான், இதை மட்டும் ஆபி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானா வின்னிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சொல்லிட்டு இருப்பானா. அதே மாதிரி தான் இருக்கும், கிம்முக்கு வந்து சைட்ல பஞ்ச் வாங்கியிருப்பான்ல, ஆனா அவன் கண்ணுல இருந்து பிளட் வெளியே வந்துட்டே இருக்கும், அவனுக்கு ஒரு சைடு விசனே தெரியாம இருக்கும் இந்த ஃபைட்ல. அதான் ஃபைட்டை குயிக்கா முடிக்க பாக்குறான். இப்போ கிம் பஞ்ச் பண்ணலாம் போகும்போது ஆபி திரும்ப டாஜ் ஆகி விடுவான். கிம் பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான், எப்படி அவன் பிளைண்ட் ஸ்பாட்லயே அவன் டாஜ் ஆயிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சிட்டானா இல்ல தற்செயலா அவன் டாஜ் ஆகுறான் இந்த லெஃப்ட் சைடு அப்படி பார்த்துட்டு இருப்பான். கரெக்டான டைம் அப்போ ஆபியோட ஃபேவரட்டான காப் கிக் வந்து கிம் மேல இறக்கிடுவான். இதை பார்த்தா டைவான் ஹாப்பி ஆயிடுவான், அவங்களே கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஆபி எப்பவுமே இப்படிதான் தோக்குற மேட்ச் எப்படியா ஜெயிக்க பார்ப்பான். ஆனா அந்த டட்டி இவன் டைவான் கூட மோடுறான், எனக்கு அதான் பயமே. டைவான் லேசப்பட்டவன் கிடையாது, அவனும் இதே மாதிரிதான் ஈஸியா சுச்சுவேஷனுக்கு தகுந்தா அப்படி ஸ்டாட்டிக்ஸ் மாத்திக்குவான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இந்த வாட்டி கிம்ம கட்டுவான். கிம் என்ன பண்ணுவானா, நல்லா சைடு கார்னர்ல போயிட்டு அவனோட பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து பேக் சைடு வச்சுட்டு சைடு ஆங்கிள் நிக்க அமைச்சிருவான் ஃபைட்டுக்கு. இப்போ கிம் கார்னர் போயிட்டோன்னா ஆபிக்கு சான்ஸே இருக்காது. ஸோ ஆபி தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஆபின்ட்டு டேக்கிள் பண்ணிடலாம், லெகோஸே டேக்கிள் பண்ணலான்னு போவானா, கிம் இன்ட்டு ஓவர் ஹெட் பஞ்ச் அவன் ஃபேஸ்லயே அடிச்சிருவான். அடிச்சுட்டும் ஆபி கீழே வந்துருவான். அப்படி நினைச்சு பார்ப்பான், வேற வழியே இல்லை, கோழி மண்டையை சொல்லி அந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு போனா. இப்போ பிளாஷ்பேக் தான் கட்டுவாங்க. பிளாஷ்பேக்ல இருந்துட்டு கோயில உனக்கு வீடியோ அம்பிருப்பா, ஆனா ஒரு வீடியோ அம்பிக்க மாட்டா, அந்த மூணுல ஒரு வீடியோ மட்டும் தான் நம்ம பையில கம்பிருப்பான். ஆபி பாப்பான்னு ஒரு வீடியோ தான் இருக்கு, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, சரி விட அவட்டே எதுவும் பாகியம் பண்ண முடியாது, அவளும் நமக்காக தான் அம்பிக்கிறா, அதில் கோழை மணின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். அந்த டெக்னிக் ரொம்ப மோசமான டெக்னிக், நீங்க எப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும்னா அவங்க சாவு கண்ணில் தெரிஞ்சாம தான் டெக்னிக் யூஸ் பண்ணணும், அன்லெஸ் இந்த டெக்னிக் நீங்க தொடவே கூடாது, புரியுதா அப்படி கட்டிட்டு இருப்பான் கோழி மடைய. இவனும் யோசிச்சு பார்ப்பான், இந்த டெக்னிக் நம்ம கிமிக்கரை யூஸ் பண்ணலாமா, வேற வழி இருக்காதாச்சு, இல்ல இந்த டெக்னிக் நம்ம கிமிக்கரை யூஸ் பண்ணியே ஆகணும்.
ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை, ஏதாவது யூஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு ஆபின்ட்டு அந்த டெக்னிக் யூஸ் பண்ண போவான். கைட்டா கிம் அட்டாக் பண்ணாலுமே டேக்கிள் ஆயிடுவான் பிளைண்ட் ஸ்பாட்டில். ஜாக்சன் கத்த ஆரம்பிச்சோம், ஆபி கார்னருக்கு போகாத, அவன் லாக் பண்ணி உடனே அப்படி கத்திருப்பான். லோகன் பார்ப்பான். அவன் ஃபைனலான்ட்டு அந்த பையன் யோசித்தான் போல இருக்கு மூளைய. இப்போ ஆபி தான் கட்டுவாங்க. ஆபி என்ன பண்ணிருப்பானா, அந்த அட்டாக்லேருந்து டார்ஜ் ஆகிட்டு நேராக கிம்மோட பேக் சைடு கிட்ட போயிட்டு ஒரு எட்டு சோக் போட்டிருப்பான் கிம்முக்கு. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடு காட்டுவாங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தா அந்த சோக்கை கையை வச்சு பிளாக் பண்ணியிருப்பான் கிம்மு. ஏன்னா கிம் ஒரு 100 ஃபைட் பக்கம் பார்த்துருப்பான், அவனுக்கு தெரியும் இந்த மூவ்மெண்ட் எல்லாம். ஸோ அவன் பிடிட் பண்ணி ஒரு சேஃப்டிக்கு கையை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருப்பான். அதே மாதிரி சோக் கொஞ்சம் இதாகிருப்பான், தப்பிச்சிருப்பான். கிம்ட்டு நடுவில் கை வச்சிருப்பானோ, அப்போ அந்த 2 கை யூஸ் பண்ணி ஆபியோட கிப்ல இருந்து லீஸ் பண்ணிடுவான் ஆபியை. ஆபி கேம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது அன்ஃபேர் மேட்ச்சு, உனக்கு இன்னுமா டிஃபரன்ஸ் தெரியல சொல்லிட்டு ஆபியை தரையோட சேர்த்து அடிக்கலாம் சொல்லிட்டு அவன் ஆபி கையை பிடிச்சி விரிச்சிருப்பான். இதை பார்த்தா சும்மா தெரிஞ்சிடும், அவன் ஸ்லாம் பண்ண போறான் ஆபியை, ரெடியா போலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஆபி என்ன முடிப்பான் பாத்தீங்கன்னா, ஒரு 2 காலை கிம்மோட வயிற்றுல லாக் பண்ணி வச்சிருப்பான், நகரக்கூடாதுன்னு. ஆபி உடனே என்ன பண்ணுவான்னா, கிம்மோட இன்னொரு கண் நல்லா இருக்குமோ அந்த கண்ணை போட்டு கசக்கி விட்டுருவான். கிம்னால சரியா பார்க்கவே முடியாது, அவன் 2 கண்ணுமே டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் கிம்முக்கு. இப்போ கோழி மண்டையை தான் கட்டுவாங்க. கோழி மண்டையை சொல்லுவான், உங்க உயிருக்கே ஆபத்தா இருந்தா அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ற கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இது ஆப்போசிட் உயிர் கூட விளையாடுறது சமம். உங்களால ஆப்போசிட்டை டேக்கிள் பண்ண முடிச்சுன்னா நீங்க அப்படி போய்க்கோங்க, முடியாத பட்ஜெட்டுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுங்க, அன்லெஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லி கோழி மண்டையை சொன்னது காட்டியிருப்பாங்க. இப்போ டைவான் இந்த டெக்னிக் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். எப்படி இந்த டெக்னிக் ஆபி மண்டைக்கு யோசிச்சிருப்பான், ஆபிக்கு இது யார் இந்த மாதிரி டெக்னிக் சொல்லித்தரா அப்படி பார்த்துட்டு இருப்பான். இது லோகன் பார்த்து அவன் லைட்டா சிரிச்சுட்டு இருப்பான். இந்த பையனுக்குள்ள அவ்வளவு பெரிய திறமையா, இந்த டெக்னிக் யார் வேணா யூஸ் பண்ணலாம், ஏல்டர் உமன், ஓல்டர் மென், சில்ட்ரன் யார் வேணா யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு டெக்னிக் எப்படியும் கொண்டு வந்தான் அந்த ஃபைட்ல. இப்போ காட்டுவாங்க அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணான்னு. இவன் கிம்மோட கண்ணை பிரிக்கிட்டோன்னு கிம்மின்ட்டு வழியில கத்திருப்பான். ஆபி என்ன பண்ணுவான்னா, அவன் 2 கையை வச்சு ஃபுல் ஃபோர்ஸ்ல அவன் 2 காலையும் அட் டைம்ல அடிப்பான் பாருங்க. டபுள் டிம்பானிக் அட்டாக் சொல்லுவாங்க. இப்படி அடிச்சா ஒருத்தனோட சென்ஸே ஒரு மனுஷனோட 6 சென்ஸ்ல 4-5 கட் ஆயிடும். அவங்களால சரியா பார்க்க முடியாது, அவங்களுக்கு தலை சுத்தம், வாமிட் வர மாதிரி இருக்கும், ஸ்டேபிளா நிக்க கூட முடியாது, அவங்க பார்வையும் மங்கிரும். ஏற்கனவே கிம்முக்கு 2 கண்ணு வேற பொங்கா இருக்குமா, அப்படி இதுவாக பார்த்தோம்னா அவன் சென்ஸ் ஃபுல்லா அதை லாஸ் ஆயிருப்பான். அதை ஈரிங் சென்ஸ், வாக்கிங் சென்ஸ், அந்த காலை கீழே வச்சா கூட எனக்கு எங்கேயோ வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ லிட்ரலி அவன் ஃபைட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பான் அந்த டைம். அப்போ கிம்மு அவனுக்கு எல்லாம் சுத்துற மாதிரியே இருக்கும் கிம்மு கண்ணுக்கு. ஆபி கட்டிட்டு போவான். செகண்ட் பார்ட் தெரியாட்டி என்ன, நான் கண்டிப்பா அந்த ஜெயிப்பேன் அப்படி பஞ்ச் பண்ண போவான். கைட்டான்ட்டு பஞ்ச் பண்றப்போ லோகன் பேசுவான், சார் இந்த மேட்ச் அவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கலாம் சொல்லுவான். இப்போ கரண்ட் சினாரியோ கட்டுவாங்க. கரண்ட்லன்ட்டு ஆபி பஞ்ச் பண்ணலாம் போயிருப்பானா, ஆனா கிம்ன்ட்டு ஆபி ஃபேஸோட பஞ்ச் பண்ணியிருப்பான். ஆபி தரையோட கிடப்பான். ஆபி சொல்லுவான், என் கையே நான் ஃபீல் பண்ண முடியல அப்படி சொல்லியிருப்பான். கிம் பஞ்ச் பண்ணி நினைச்சு பார்ப்பேன், நான் கை இருக்கவே ஃபீல் பண்ண முடியல, நான் ரேண்டமா ஸ்விங் பண்ணிட்டு இருக்கேன், நான் இருக்க சென்ஸ் வச்சு எப்படியாச்சும் அவனை ஜெயிச்சாலும் சரி திரும்ப பஞ்ச் பண்ண போவான் ஆபியை. கரெக்டான டைம் அப்போ டைவான் உள்ள என்ட்ரி ஆகி ஃபேஸோ உதச்சிருவான் கிம் ஃபேஸோட. டைவான்ட்டு கிம்மப்பா சொல்லுவான், நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சண்டை கை மீறி போற மாதிரி தான் நான் வருவேன்னு, மறந்துட்டியாடா அப்படி கேட்டுப்பானா. அப்போ லோகன் உள்ள வந்துருவான், ஏன்டா நல்ல மேட்சை கெடுத்தவங்க சண்டை தானே கட்டணும், வா ஏன் கூட கட்டுன்னு சொல்லுவான். இப்போ அங்கிருந்து சீனை கட் பண்ணி சம்பந்தமே இல்லாம கோயல் வீட்டை தான் கட்டுவாங்க. கோயல் வீட்டில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பசங்க வெளியே உட்காந்து வழக்கம் தம் அடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நைட் தான் கிம்மும் ஆபி ஃபைட் கட்சாங்களாமாடா, லோகன் இடத்த மட்டும் மறைச்சு வச்சுட்டான் யாருக்கும் தெரியாத மாதிரி, ஃபைட் சூப்பரா இருக்கும், போய் பார்க்கணும் போல இருக்கு, ஆனா எங்க இருக்குதா தெரியல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த போய் அடி வாங்குவான் சொல்லுவான், டேய் அவன் ஏன்ட்டே அடி வாங்க வேண்டியதான்டா, ஜஸ்ட் மிஸ் போயிருச்சு, எனக்கு இப்போ எரிச்சலா கதை கண்டவன் கொல்லாம் விட மாட்டேன் பாரு நெக்ஸ்ட் டைம் ரிங்குக்குள்ள வர மாதிரி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அப்போ குப்பை கொட்டுறக்கா நம்ம கோயில் வந்திருப்பா ஃபோன் பேசிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா உதவி வீடியோ அனுப்பிட்டால, பட் அங்கிள்கிட்ட சொல்லி ஆகணும், மனசு கஷ்டமா இருக்கு, ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருப்பா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு. அப்ப இந்த பைய மூடிட்டு இல்லாம நம்ம கோயில் முடிய பூச்சிருப்பா, ஏன்டி நீ தான் நீ நேற்று கத்துன, இங்கெல்லாம் தம் அடிக்கூடாது அது இதுன்னு. அப்ப கூட ஃப்ரெண்ட் சொல்லுவான், டே அவன் மேல இருக்க கோவத்தை ஏன்டா அவன் மேல காட்டுல சொல்லிட்டு போனா. கரெக்டா ஃப்ரெண்ட் கோயிலோட அப்பன் கத்திட்டு வந்துடுவான், யார என் பொண்ணு மேல கை வச்சது. இப்போ திரும்ப அங்கிருந்து சீனை கட் பண்ணி ஃபைட்டிங் தான் காட்டுவாங்க. ஃபைட்லன்ட்டு லோகனும் டைவானும் பேசிட்டு இருப்பாங்க. நான் சொன்னது கேட்கலையா, அவங்க 2 பேருக்கு ஃபைட் யார் உள்ள கூட சொன்னல. அது டைவான் சொல்லுவான், ஆபிக்கு என்னதான் என்ன கை கட்டிட்டு இருப்பேன்னு நினைச்சியா, உனக்கு அவ்வளவு ஃபைட் பிடிக்கும்னா என் கூட சண்டை கட்டு அப்படின்னு சொல்லுவானா. இதுக்கிட்ட லோகன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். லோகன் சொல்லுவான், நான் உங்க அப்பன் கூட ஃபைட் பண்ண வேண்டாம், உனக்கு ஃபைட் பண்ண தெரியுமா அப்படி நம்ம டைவான் பேர் நக்கல் போயிட்டு இருப்பான். என் கூட ஃபைட் பண்ணுவான், ட்ரூ ஃபைட் என்னன்னு காட்டணும் சொல்லி டைவான் சொல்லுவானா. அப்படின்ட்டு நம்ம கிம் கத்த ஆரம்பிச்சிருவான், ஸ்டாப் பண்ணுங்க, நான் சண்டை கட்ட விரும்பல, இதுக்கு மேலே எனக்கு சண்டை கட்டி எந்த பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் தெரியுது, இதுக்கு மேலே ஆபி நான் ஹேட் பண்ண விரும்பல, ஐ எம் சாரி ஆபி, ஐ எம் சாரி அப்படி சொல்லிட்டு இருப்பான்.
லோகன் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுவான், போரிங், ஏன்டா நீ ஒரு நல்ல ஃபைட் கிளைமேக்ஸ் இல்லாமல் போச்சு. இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணா அப்போ ஒரு ஹோட்டல் தான் கட்டுவாங்க. ஹோட்டல்ல நின்று நம்ம ஆபி பெட்ல படுத்திருப்பான். கண்ணை முடிச்சு பார்த்தா லோகன் தான் நின்று இருப்பான். ஆபி பயந்துருவான், லோகன் ஏதோ பண்ணிட்டான் போல தெரியுது, என் ட்ரெஸ்ஸிங்களும் பார்த்துட்டு இருப்பான். லோகன் சொல்லுவான், பா நல்ல பிசிக்ஸ் தான்ப்பா உனக்கு, வேற ஒருத்தவனமா அடி வாங்கினா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பான். பட் பரவாயில்ல, நீ சீக்கிரம் ரெக்கவரி ஆகுற, உன் பாடி நல்லா இருக்கு. ஆனா என்ன பண்றது, மேட்ச் நீ ஜெயிச்சவன் டெக்னிக் சொல்லித்தரேன் சொல்லியிருந்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா நம்ம போய் கிம் தான் ஜெயிச்சான், நீ தோத்துட்டியே. அதுக்கு ஆபி சொல்லுவான், இல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க ஃபைனல் டெக்னிக் சொல்லித்தாங்க, நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன், அதை நிறைவேற்றியே தீரணும். ஐ வாண்ட் டு பிகம் ஸ்ட்ராங்கர், ஐ நீட் டு கீப் மை ப்ராமிஸ், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் இருப்பான். சரி ஆபி, விளையாண்டர்லாம் போதும், உனக்கு உண்மையை சொல்றேன். இப்போ லோகனோட ஃபிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. லோகன் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியில பிறந்திருப்பான். அவனோட பிரைம் டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளயும் சண்டை கட்டி வம்பிழுத்து ஃபைட்டிங் மேல அவ்வளவு பேஷனா இருப்பான். தேவையில்லாம் வம்பெல்லாம் வரும். ஒரு நாள் கேங்ஸ்டர் நெத்தி போட்டுக்கிட்டு கண்ணை வச்செல்லாம் மாட்டியிருப்பாங்க அவனை. ஆனால் கண்ணை தூக்கிட்டு வந்தா அவன் வாய்க்கிட்ட கண்ணை வச்சுட்டு இப்போ சுடுறா பாப்போம் சொல்லுவான். ஏன்னா அவன் ஃபியர்லெஸ்ஸா இருந்திருப்பான் அந்த டைம். அப்போ எனக்கு பயனா சுத்தமா கிடையாது. ஃபைட்டிங்னா என்ஜாய் பண்ணி பண்ணுவான். ஸ்ட்ரீட் ஃபைட்னா அவன் கோயில் மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்லயும் போய் எல்லா பெரியாலையும் அடிச்சு இவன் தான் நம்பர் ஒன் சொல்லி காட்டணும்னே தெரியுவான். எனக்குன்னு ஒரு கேங் உருவாக்குனேன், எங்களை ஸ்ட்ரீட் டாக்னு கூப்பிடுவாங்க. நான் ஒரு ஸ்ட்ரீட் டாக் மாதிரி ஃபைட்டிங்ல வெறி கொண்டு அடிப்பேன் எல்லாத்தையும். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஏசியன் மேல நான் பாக்குறேன். எதுக்கு வந்தேன்னு கேட்டா அவன் பொண்ணு முடிய பிடிச்சி என் கேங்ல கொடுத்த எடுத்தான் சொன்னான். அதுக்காக சண்டை கட்ட வந்தேன்னு சொன்னான். எனக்கு பாக்குறதுக்கே சிரிப்பா இருந்துச்சு அவனை பார்த்து. இவன் கதையை சொல்லிட்டு மாரி ஆபி தப்பிச்சு ஓடி இருப்பாங்க இருந்து. ஆனா லோகன் இப்போ நினைச்சு பார்ப்பான் அந்த டைம் அப்ப என்னாச்சுன்னு. ஆனா வந்தவன் மனுஷனே கிடையாது. அவன் இந்த உலகத்துல சேர்ந்தவனானே எனக்கு தெரியல. அவன் அடியெல்லாம் அப்படி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அப்போதான் எனக்கு சென்ஸே வந்துச்சு. அவன் அடிச்ச ஒரு அடியிலையும் தான் டிஃப்ரென்ஸே தெரிஞ்சுது. அப்போதான் நான் யாருன்னு ரியலைஸ் ஆனேன். இந்த உலகத்துல என்னோட பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ்லாம் அந்த உலகத்துல உயிரோடு இருக்காங்கன்னு புரிஞ்ச டைம். ஒரு ஸ்ட்ரீட்டாக அந்த ப்ரொஃபஷனல் பாக்ஸரான காரணமும் அவன் தான் என்னை ரெஃபர் பண்ணான், எம்எம்ஐ ஃபைட்டுக்கு நீ போ கரெக்டா இருக்கும்னு. அவனை திரும்ப ட்ராக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும் செய்தா கொரியாக்கே வந்தேன். ஆனா அந்த கொரியால அவன் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஃபாரினர், குள்ளையா, நல்லா மசிலோட, ஒரே ஒரு பொண்ணோட. இனிமேல் அவனை தேடி பார்க்கணும் சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லை. அவனுக்கு ஒரு நிக் நேம் கூட இருக்கு, நேம்லெஸ் மேன். அவனும் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்தவன் தான், நேம்லெஸ் மேன். ஆனா இப்போ அவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அவன் எங்க இருக்கான்னு. இப்போ கதையை சொல்லிட்டு போது ப்ரெசண்ட்டை காட்டுவாங்க. ப்ரெசன்ட்லன்ட்டு ஆபி அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். என்ன பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா கோழி மண்டையன் தான் ஆபி பார்த்துருப்பான். அப்படியே ஸ்டன் ஆயிருப்பான். இப்போ அப்படியே ப்ரெசன்ட்ல காட்டுவாங்க, அதே ஸ்டில் அதே மாதிரி இருப்பானா. இதை பார்த்தும் ஆபி கண்டுபிடிச்சிருவான். மாஸ்டர், ஃபைனலா நான் சிக்கன் ஹெட் மண்டையை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கோயிலோட அப்பன் தான் சொல்லுவான், உனக்கு என்ன தெரியும் பொண்ணு முடிவு பிடிச்சிருப்ப, இனிமே பொண்ணை பார்த்தாலே உனக்கு ஏனையாவும் தான் வரும். நீ மற்றவங்க பொண்ணு முடிவு பிடிச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனா இழுத்தா நான் வந்து நிப்பேன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது அச்சஸ்ல சிக்கன் ஹெட் சொல்ற மாதிரியே இருக்கும் உனக்கு. இப்போ கோயிலோட அப்பன்ட்டு நம்ம ஆபியை பார்ப்பான். நீ யாரா அவசியம் கேட்பானா. ஆபி வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபைட்டிங் டெக்னிக், நான் உங்களால தான் ஒரு ஆளே ஆனேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். எப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீடியோ பார்த்தனோ அன்னையில்தான் என் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிது. என் கஷ்டம் துன்பம் எல்லாமே போச்சு, எல்லாம் உங்களால தான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்க ஒரு வீடியோனாலதான் என் வாழ்க்கையே மாறிச்சு. இப்போ நான் ஒரு புது வாழ்க்கையே வாழ்றேன். அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்றேன். உங்களை பார்த்து ஒரு நாளாச்சும் பார்க்க மாட்டேனா சொல்லி வேண்டாத நாளே கிடையாது என் வாழ்க்கையில. ஃபைனலா உங்களை பார்த்துட்ட மாஸ்டர் சொல்லி ஆபி அழுக அமைச்சு முட்டி போய் அமைச்சிருவான். இதை பார்க்கும்போது இந்த பாகுபலி சீன் தான் ஞாபகத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டா. Okay guys, இது வந்து எபிசோட் முடியுது. See you on another video. Until then, bye.